அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பார்த்ததோடய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனி வடை தான் பார்க்க போகிறோம். இந்த சீனி வடை பெருநாளுக்கும் மற்ற ஃபங்க்ஷனுக்கெலாம் இந்த சீனி வடை செய்வாங்க. நம்ம சும்மாவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முட்டையோடு சேர்த்து சீனி வடைக்கு தேவையான சீனியும் இதில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். சீனி முட்டையும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீனி வடைக்கு தேவையான அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இது பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு இந்த மாதிரி நைஸான மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 500 கிராமுக்குள்ளே சீனி வடை தான் செய்ய போகிறேன். அதுக்குள்ள அளவுலாம் வீடியோ கீழே வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துடலாம். அதோட ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு 50 கிராம் பட்டர் உருக்கி சேர்க்க போகிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். முட்டையும் சீனியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவை நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சீனி வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரில் வச்சு தட்டலாம். இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் கூட வச்சு தட்டிக்கலாம். கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு நல்லா தடவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். வெடிப்புலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கை விரலால் இந்த மாதிரி போட்டுக்குங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப சப்பையாக தட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தட்டிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சீனி வடை கொஞ்சம் மொத்தமாக தட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. அடுப்பை மீடியமாக வச்சு சீனி வடை சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆயில் நல்லா சீனி வடை மேலே நல்ல மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மேலே நல்லா பொரிச்சு வரும். இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா உள்ளக்க வேகணும், கலர் நம்மளுக்கு மாறணும். அடுப்பை மீடியமாக வச்சு சீனி வடை சுட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக வேணா கூட சின்னதாக நீங்கள் தட்டிக்கலாம். பெருசாக வேணா கூட பெரிய சைஸில் நீங்கள் தட்டிக்கலாம். இதை மாதிரி திருப்பி போட்டுவிட்டு
நல்லா ஆயில் அந்த மாதிரி மேலே ஊற்றிட்டேன்னா நல்லா வெந்து செவந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நான் மேலே நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கிற மாவையே நான் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சீனி வடை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் நான் இது மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். சூப்பராக சீனி வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா மாவுலாம் உள்ளக்க வெந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மை சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.